நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் நேயர்களே, என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். இந்த நிகழ்ச்சியில் கல்வி சம்பந்தமான கேள்விகளுக்கு சிறந்த முறையில் கல்வி ஆலோசகர்களால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தற்சமயம் 10 முடித்த மாணவர்கள், 12 முடித்த மாணவர்கள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்கின்ற தேடலில் இருப்பார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே அருமையான ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் தங்களது கேள்விகளை நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்துவதற்காக கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதற்கான ஆலோசனைகளையும் நிகழ்ச்சியில் வழங்க இருக்கிறோம். அதேபோல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்கிற பக்கத்திற்கு சென்று மெசேஜஸ் அல்லது கமெண்ட் அல்லது ஹேஷ்டாக் என்ன படிக்கலாம் என்று குறிப்பிட்டு உங்களது கேள்விகளை பதிவு செய்யலாம். அதேபோல் மின்னஞ்சலிலும் உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். என்ன படிக்கலாம் @n7.tv என்று. மாணவர்களது கேள்விகளுக்கும் உங்களது கேள்விகளுக்கும் விளக்கமளிப்பதற்காக கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் சேலத்திலிருந்து நம்மோடு இணைகிறார். அதேபோல் கல்வி ஆலோசகர் திரு தாமரைக்கண்ணன் நிகழ்ச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் இணைகிறார். அரங்கத்திற்கும் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதேபோல் சேலத்திலிருந்து திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களும் நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதலில் அரங்கத்தில் இருக்கின்ற மாணவர்களது கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம். இப்பொழுது உங்கள் கேள்வி என்ன? சார், என் பேர் ஹரிஷ்குமார். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் +2 முடிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு. இப்போ ஆட்டோமொபைல்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், எங்கே படிக்கலாம்? அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டிருக்கீங்க. சரி, இதற்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இந்த கேள்விக்கான பதில். ரைட். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் க்ரோயிங். அந்த இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 6 to 7% க்ரோத் வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, ஆட்டோமொபைல் வந்து யூ நேரோயிங் டவுன். நாளைக்கு வந்து பிஜி ஏதோ ஸ்பெஷலைஸ் பண்ணால் நம்ம கேட் எக்ஸாம் எழுது. ஆட்டோமொபைல் வந்து கேட் எக்ஸாமில் கிடையாது. ஸோ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டேக் ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த பிறகு யூ கேன் திங்க் அபவுட் டூயிங் ஸ்பெஷலைசேஷன் டூயிங் த ஃபைனல் இயர் வந்து எலக்ட்ரிக்ஸ் இருக்கும்போது ஆட்டோமொபைல் ரிலேட்டாக பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நேரோ டவுன் பண்ணும்போது யூ கேனாட் ஷிஃப்ட். மெக்கானிக்கல் எடுத்துகிட்டு சப்போஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்கா, அப்போ கூட நம்ம மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல், மெரைன் சைடு எப்படி வேணால் நம்ம போய்க்கலாம். ப்ராடக்ட் டிசைன் சைடு எல்லாத்துலேயும் போகலாம். ஸோ எப்போவுமே ஆல்வேஸ் டேக் அ ப்ரைமரி ஃபீல்ட். ஃபஸ்ட்டு சாய்ஸ் மெக்கானிக்கல். கிடைக்கலன்னு மேபி யூ கேன் திங்க் அபவுட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். நன்றி சார். தொடர்ந்து சமூக வலைதளங்கள், அதாவது ஃபேஸ்புக்கிலும் பலரும் கேள்விகள் கேட்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்பதையும் பார்க்கலாம். சோனு அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் சேர்த்து படிக்கிறேன். எனக்கு வந்து பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஆனால் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஹேவ் குட் ஸ்கோப். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலே குட் ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான பதிலை திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களிடம் கேட்கலாம். இல்லை, காமர்ஸ்க்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். அவங்க வந்து பிசிஏ எம்சிஏ முடிச்சுட்டு அது மட்டும் கிடையாது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கோ, காமர்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கோ திங்க் அபவுட் எக்கனாமிக்ஸ். பட் இவங்க எக்கனாமிக்ஸ் எடுக்கிறது கஷ்டம், பிகாஸ் அவங்களுக்கு மேக்ஸ் கிடையாது. தே கேன் திங்க் அபவுட் விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன், லா படிக்கலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். காமர்ஸ்லேயே பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ அது மாதிரி பண்ணலாம். பட் இவங்க பிசிஏ ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு, பிசிஏ பண்ணும்போது என்னுடைய ஃபஸ்ட் அட்வைஸ், ஃபஸ்ட் இயர்லேருந்தே டான்செட் எக்ஸாமுக்கும் அந்த ஐஐடிலையும் வந்து எம்சிஏ இருக்குது, இந்த ஜாமில் வந்து எம்சிஏவும் இருக்குது. அது தவிர என்ஐடிஎஸ், நிம்சாட்னு நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் டான்செட், நிம்சாட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெரி ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் 3 years பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் வந்து 3rd இயரில் இந்த எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் வாங்கி எம்சிஏ வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ், பிராண்டட் காலேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 100% பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, பிசிஏ அப்படிங்கும்போது ஃபைனல் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தயவுசெய்து நான் ரிக்வஸ்ட், டெய்லி 1 hour கிடைக்காது நான் நம்பவே மாட்டேன். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக 1 hour கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் அந்த டான்செட், நிம்செட் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணி டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு இன்றைக்கி எம்சிஏல இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ஆன் த க்ரோத் ஒன்லி. திரு ஜெயபிரகாஷ் காந்தி, மாணவர்கள் இந்த டாம்செட், சிமேட், கேட் இந்த போன்ற எக்ஸாம்களை வந்து எப்படி பார்க்கிறார்கள்? அதன் முக்கியத்துவம் உண்மையிலேயே மாணவர்களுக்கு தெரிந்திருக்கிறதா?
இல்லை கண்டிப்பாக தெரிய மாட்டேங்குது சார். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண உடனே அந்த ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுது. அப்புறம் நியூ ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஃபைனல் இயர் வரும்போது தான் தே திங்க் அபவுட் ஆல் திஸ் எக்ஸாமினேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எம்பிஏ ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணணும் நல்லதுன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ப்ரிப்பேர் பண்ணாலே கேட்டு, மேட்டு, சிமேட்டு, டான்செட்டு, சிம்பியாசிஸ் மோர்னா ஸ்னாப்செட் இது மாதிரி பண்ணலாம். இப்போ அதே வந்து எம்சிஏ பண்ணோம் அப்படின்னா டான்செட் எழுதலாம், அதுக்கப்புறம் நிம்சாட் எழுதலாம். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் வந்து அவங்க ஃபைனல் இயர் வரும்போது தேர் ஃபைண்டிங் வெரி டிஃபிகல்ட். ஒரு 2 months 3 months சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஃபைனல் இயரில் அந்த ப்ராஜெக்ட் வேறு வந்து யூஜிலியே வந்து ஜாயின்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஃபார் டைம் வந்து அவங்களுக்கு அடிபட்டு போயிடுது. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேதர் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் இயர்லேருந்து, ஃபஸ்ட் செமஸ்டரில், செகண்ட் செமஸ்டரில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். செகண்ட் இயரில் ஜாயின் அ குட் இன்ஸ்டியூட், ட்ரைனிங் இன்ஸ்டியூட், கோச்சிங் இன்ஸ்டியூட். தேர்ட் இயரில் ப்ரிப்பேர் அண்ட் கேவ் அ ஃபைனல் டச் அண்ட் கிராக் த எக்ஸாமினேஷன் வித் ஹை மார்க்ஸ். அதுதான் எங்களுடைய அட்வைஸை. நன்றி சார். உண்மையிலேயே இது போன்ற தேர்வுகளை எப்படி மாணவர்கள் சந்திப்பது, அந்த தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வது எப்படி என்றும் சொன்னீர்கள். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மீண்டும் அடுத்ததாக அரங்கத்தில் இருக்கின்ற அடுத்த மாணவரது கேள்வி. சார் கம்ப்ளீட்டட் 10th. சத்தமாக பேசுங்க. 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி. 11th வந்து கம்ப்யூட்டர் குரூப் எடுக்கலான்னு இருக்கேன். சரி, என்ன ஸ்கோப் இருக்குது அதில்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. சரி, திரு ஜெயபிரகாஷ் கதி, அதாவது 11th 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாணவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுப்படையாக ஒரு கேள்வி கேட்குறாரு. இல்லை கண்டிப்பாக வந்து அதாவது நான் எப்போவுமே வந்து நான் பேரண்ட்ஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு எப்பவுமே சொல்வேன், when you choose a group +1 +2ல குரூப் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் மேக்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் மேக்ஸ், காமர்ஸ் எடுத்தால் கூட பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் மேக்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இன்ஜினியரிங் ஷுட் பி த ப்ரைம் ஆப்ஜெக்ட். பட் வந்து சார் நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லா ஆப்ஷன்ஸுமே ஓப்பனாக இருக்கணும், நான் வந்து அக்ரிகல்ச்சர், மெடிக்கல், இப்போ புது டைரி டெக்னாலஜி, இப்போ வந்து இதில் வந்து இப்போ பவுல்ட்ரி டெக்னாலஜி, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, பேராமெடிக்கல் இந்த மாதிரிலாம் போகணும் கூட எனக்கு ஆசை இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி டேக் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பட் யூ ஆர் வெரி ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் இன்ஜினியரிங். இல்லை நான் இன்ஜினியரிங் தான், நான் எந்த காந்து கொண்டு நான் பயாலஜியோ அல்லது மெடிக்கலோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடோ கோர்ஸ் பண்ண போகிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்னுடைய ஃபோக்கஸே இன்ஜினியரிங்னா தாராளமாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து கூட டோன்ட் திங்க் இன்ஜினியரிங். சப்போஸ் 2 வருஷத்தில் உங்களுக்கு சப்போஸ் யூ ஃபீல் தட் இஸ் நாட் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் திங்க் அபவுட் எக்கனாமிக்ஸ், யூ கேன் திங்க் அபவுட் லா, யூ கேன் கோ அபவுட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், யூ கேன் கோ அபவுட் விஷுவல் கம்யூனிகேஷன். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு ஈவன் பிபிஏ மாதிரி எடுத்துகிட்டு எம்பிஏ மாதிரி கூட வரலாம், பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து வரலாம், பிஏ இங்கிலீஷ் எடுத்து. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கும்போது வாய்ப்புகள் நல்லா தான் இருக்குது மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். +2 முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒருவேளை பயாலஜி எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் கல்லூரியினர்கள் எந்த போன்ற பாடத்திட்டத்தை வந்து தேர்வு செய்து படிக்கலாம்? அதாவது ஒரு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ அது வந்து படித்தா அந்த ஆசை வந்து பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை கண்டிப்பாக சார், நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது. எனக்கு டெய்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் தெரியாமல் எடுத்தேன், இப்போ எனக்கு ஐ வாண்ட் டு கோ ரிலேட்டட் பயாலஜி அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒன்று நிச்சயம் சார், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சடன்லி டு ஃபீல் தட் யூ வாண்ட் விட்டிங்கன்னா இன்ஜினியரிங்கில் யூ கேன் திங்க் அபவுட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கொஞ்சம் அவங்க வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம். நன்றி சார். தொடர்ந்து நேயர்களும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களது கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது சென்னையிலிருந்து அரவிந்த் என்ற ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் அரவிந்த், உங்கள் கேள்வி என்ன? சார் நான் சிபிஎஸ்சி பிசிஎம் குரூப் முடிச்சிருக்கேன் சார். 12th சிபிஎஸ்சி பிசிஎம் குரூப் சார் வித் கம்ப்யூட்டர். ஓகே. வந்து இப்போ எனக்கு வந்து ட்ரிபிள் பண்ணலாமா இல்லை சிவில் இன்ஜினியரிங் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்குது சார். ட்ரிபிள் பண்ணலாமா இல்லை சிவில் இன்ஜினியரிங் பண்ணலாமான்னு கேட்குறீங்க? சரி, அதுக்கான பெஸ்ட் பிஜி கோர்சஸும். சரி, நிகழ்ச்சியில் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இதற்கான பதில். இல்லை கண்டிப்பாக சார், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வில் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட் ஃபியூச்சர். ஐ ஃபீல் தட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து வில் ரீப்ளேஸ் மெக்கானிக்கல் அஸ் எவர் கிரீன் ஃபீல்ட். எந்த இது எடுங்க வந்து எலக்ட்ரிக்கல் இஸ் கோயிங் டு பிளே அ பார்ட். ஒன்றில் ஈவன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஒரு டாடா இண்டிகா கார் எடுத்துக்கோங்க, மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆர் ரெடியூசிங். ஈவன் அதுலேயே பவர் விண்டோஸ் வந்துருச்சு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு திங்க் அபவுட் தி செக்யூரிட்டி. இன்றைக்கி வந்து ஈவன் இப்போ ஹைவேல பார்த்தீங்கன்னா வந்து தேர் மேக்கிங் த எக்ஸ்பிரஸ் வே, ஒரு லைன் வந்து எக்ஸ்பிரஸ் வே பண்ணுறாங்க, கம்ப்ளீட் சென்சார் வச்சுட்டு இது பண்ணுறாங்க. ஸோ எது எடுத்தாலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் கோயிங் டு பிளே அ வைட்டல் ரோல். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, construction industry, energy, power, manufacturing sector, everybody thinks about electrical and electronics. So electrical electronics can be the first choice. கண்டிப்பா அது electrical electronics எடுக்கும்போது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண, ரிப்பீட் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி
கோர் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸினுடைய க்ரோத் வந்து ட்ரிமெண்டஸாக இருந்துட்டு இருக்குது. ப்ராஃபிட் இஸ் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இப்போ அவங்களுக்கு தேவை இருக்குது. பட் வந்து அவங்களுக்கு பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் கேட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் ரொம்ப தேவைப்படுது. இப்போ கேட் எக்ஸாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் வரும்போது திங்க் பண்ணுறாங்க. ஒரு பையன் இன்ஜினியரிங் கோர் சப்ஜெக்ட் நீங்கள் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ சிவிலோ கோர் இன்ஜினியரிங் எடுத்தாலே ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து நீங்கள் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட்டில் குவாலிஃபை ஆனாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். இது அடுத்தது எனர்ஜி செக்டார் இஸ் க்ரோயிங். ஸோ ட்ரிபிள் இ கேன் பி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஈவன் நெக்ஸ்ட் சாய்ஸ் சிவில் கண்டிப்பாக வைக்கலாம். சிவில்லையும் க்ரோத் வந்து பிரமாதமாக இருக்குது. நம்முடைய நிதி ஆயோக், அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் பண்ண போகிறாங்க. ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ஹைவே, சூப்பர் ஹைவே, புல்லட் ட்ரெயின்ஸு, இது வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ். நீங்களே பேப்பரில் படிச்சிருப்பீங்களா, காந்தி நகரில் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் சிட்டிஸ், 108 ஸ்மார்ட் சிட்டிஸ் வருது. ஸோ சிவில் ஆல்சோ இஸ் கோயிங் டு ஹேவ் a tremendous opportunity. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் ட்ரிபிள் இ, செகண்ட் சாய்ஸ் ட்ரிபிள் இ வச்சுக்கலாம். நன்றி சார். அடுத்ததாக நாமக்கல்லிலிருந்து அமுதா என்ற ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அமுதா, உங்கள் கேள்வி என்ன? சார், எங்க பொண்ணு +2 முடிச்சிருக்காங்க. சரி. மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க. அக்ரி வந்து பிஎஸ்சி அக்ரி எடுத்தா பெஸ்ட்டா, பிடெக் அக்ரி எடுத்தா பெஸ்ட்டா? கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளவு கட் ஆஃப் தேவைப்படும்? சரிம்மா, நிகழ்ச்சிகளுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு ஜெயபிரகாஷ் காந்தி. இல்லை, கண்டிப்பாக அக்ரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிறைய பேருடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்குது. அதாவது மோஸ்ட் ப்ரிஃபர்ட், அதாவது சடனாக ஒரு வேவ் மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சருக்கு வந்திருக்கு கண்டிப்பாக. பட் வந்து ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹேவ் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸு. இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வி பிஎஸ்சி அக்ரிக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக, பிடெக் அக்ரி வாய்ப்பு ஜாஸ்தின்னு, கண்டிப்பாக பிஎஸ்சி அக்ரிக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய கவர்மெண்ட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க. பேங்க்கில் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கண்டிப்பாக தேவை. அதுக்கு போஸ்டிங் வந்து பிஎஸ்சி அக்ரி இஸ் மோர் டிமாண்டிங்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு இது எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து பேங்கிங் செக்டார், ஈவன் கவர்மெண்ட் சைடில் வந்து போஸ்டிங் வந்து பிஎஸ்சி அக்ரி, சாயில் டெவலப்மெண்ட், சீட் டெவலப்மெண்ட்டுக்கு பிஎஸ்சி அக்ரி போஸ்டிங், பிஎஸ்சி அக்ரி தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பிடெக். ஸோ பிஎஸ்சி அக்ரி இஸ் டெஃபினெட்லி காட் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி தேன் பிடெக். பிஎஸ்சி அக்ரிக்கு கண்டிப்பாக பயாலஜி இருக்கணும். பிடெக் அக்ரிக்கு ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கோ. இப்போ அவங்க கட் ஆஃப் பற்றி கேட்டாங்க. பிஎஸ்சி அக்ரிக்கு வந்து கட் ஆஃப் எப்படி பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் 50, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, பயாலஜி 50, 4மே பார்ப்பாங்க. போன வருஷம் இது வந்து பார்க்கும்போதும் இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இப்போ வந்து 7 கவர்மெண்ட் கல்லூரி இருக்குது. நீங்கள் வந்து கட் ஆஃப் கேட்டது 7 கவர்மெண்ட் கல்லூரி. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது டாப் வந்து கோயம்புத்தூர் கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கல்லூரியில் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து திருவண்ணாமலை. ஸோ போன வருஷம் இது கட் ஆஃப்லாம் அனலைஸ் பண்ணும்போது இந்த வருஷம் நீங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் வேணும்னா 196க்கு மேலே கட் ஆஃப் வேணும். திருவண்ணாமலையில் வேணும்னா 192.5லேருந்து 193க்கு மேலே வேணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு போட்டி நிறைந்த ஒரு கோர்ஸாக இன்றைக்கி அமைஞ்சு போச்சு அக்ரிகல்ச்சர். இந்த அளவுக்கு கட் ஆஃப் வேணும். நன்றி சார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்களும் கலந்து கொண்டு அவர்களது கேள்விகளை தொலைபேசி வாயிலாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நெல்லையில் நமது செய்தியாளர் ஆல்வின் இருக்கிறார். நெல்லையில் 12ஆம் முடித்த மாணவர்கள் அவரோடு இருக்கிறார்கள். அவர் நம்ம நிகழ்ச்சிக்கு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளை என்ன என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம் அவர்களது கேள்வி என்ன என்பதை. என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நமது நிகழ்ச்சிக்கு நெல்லையில் இருக்கின்ற மாணவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அவர்களும் மேற்படிப்பு குறித்த பல கேள்விகளை கேட்க இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆல்வின், தற்பொழுது நீங்கள் எங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் அருகில் இருக்கின்ற மாணவர்கள் யார்? அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்ன என்பதை நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்துங்கள் ஆல்வின். வணக்கம் வசந்த். பல மாணவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய உயர்கல்வி குறித்த ஒரு சில சந்தேகங்களோடு மாணவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சந்தேகங்களை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இப்போ உங்களுடைய பெயர் என்ன? உங்களுக்கான உயர்கல்வி குறித்து உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகம் இருக்கிறது? என்னோடய பேர் அபினாஷ். நான் கோயில்பேட்டையில் டிப்ளமோ முடித்தேன். இப்போ அடுத்தல இன்ஜினியரிங் சேரும்போது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் குரூப் எடுக்க போகிறேன். டிப்ளமோவில் படித்தது ஈசி குரூப். அதனால் இந்த ரெண்டு நான் இதில் கம்ப்யூட்டர் எடுக்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எப்படி இருக்கும்? பிளேயர்கள் இதற்கான பதிலை திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களிடம் கேட்கலாம். இல்லை, கண்டிப்பாக சார். டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் மூலமாக லேட்ரல் என்ட்ரி இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயர் போகலாம்.
20% சீட்ஸ் வந்து அவங்களுக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸி எடுக்கலாம், கம்ப்யூட்டர் எடுக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கலாம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் எடுக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த பிரிவுகள் எல்லாமே அவங்க வந்து கலந்தாய்வில் கண்டிப்பாக எடுக்க முடியும். பட் இந்த மாணவர் வந்து நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்து கம்ப்யூட்டர் எடுத்து படித்தா எனக்கு கரெக்டாக இருக்குமா, தயவு செய்து கவலையே பட வேணாம். என்னுடைய ஃபஸ்ட்டு அட்வைஸே வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ நல்ல கல்லூரியில் எடுங்க. பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கும்போது கல்லூரியிலேயே பிளேஸ்மெண்ட் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு 90% நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கேம்பஸில் எந்த கல்லூரியில் வந்து கேம்பஸ் நிறையா வராங்க, ரெக்ரூட்மெண்ட் நிறையா இருக்கும், அந்த கல்லூரியை தேர்ந்தெடுங்க. கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிடுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வெளியே வந்து ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. பட் அதே கேம்பஸுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ கேம்பஸில் நீங்கள் வந்து பிளேஸ் ஆகணும்னா நீங்கள் டிப்ளமோ படிக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மேக்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ செகண்ட் இயர் இப்போ இந்த லீவ் டைமில் கொஞ்சம் மேக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் அரியர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கேம்பஸில் பிளேஸ் வந்து அரியர்ஸ் இருக்கக்கூடாது, 75 மார்க் மேலே இருக்கணும், கொஞ்சம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது. குறிப்பாக இப்பொழுது பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 550 கல்லூரிகளுக்கு மேலாக இருக்கிறது. பல கல்லூரிகளிலும் இந்த ஆண்டு இத்தனை மாணவர்கள் கேம்பஸில் பிளேஸ் ஆவார்கள் என்று அவர்கள் வந்து விளம்பரப்படுத்திக் கொண்டு அடுத்த மாணவர்களை எடுக்கின்ற முயற்சியில் இருக்கிறார்கள். உண்மையிலேயே மாணவர்களானது கேம்பஸில் செலக்ட் ஆகிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? கிட்டத்தட்ட ஒரு பிபிஓ வந்து அந்த காலேஜில் வந்து மாணவர்களை எடுத்தால் கூட அதையும் இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி மாணவர்களை வந்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட சொல்லப்படுது. அடுத்த மாணவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உண்மையிலேயே இந்த நிலைமை இதை வந்து எப்படி புரிந்து கொள்வது? இந்த கல்லூரியில் உண்மையிலேயே கேம்பஸ் வந்து வரும், பெரிய கம்பெனிஸ் வரும் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு எப்படி தெரிய வரும்? இல்லை கண்டிப்பாக சார், இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு HCL கம்பெனி எடுத்துக்கோங்க. HCLல வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸும் இருக்குது, பிபிஓவும் இருக்குது. பட் சில கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க கம்பெனிக்கு HCL பிபிஓ வருதுன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போகும்போது HCLனு போடுறாங்க. ஸோ பையன் வந்து தப்பாக நினச்சிக்கிறான், ஓ பெரிய கம்பெனி தான் வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் இப்போ TCSலையும் பார்த்தீங்கன்னா பிபிஓ செக்டாரும் இருக்குது, மெயின் செக்டாரும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பையன் வந்து எப்படி பண்ணணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்க்காம அங்கே படிக்கிற மாணவர்கள், நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு 5 கல்லூரி நீ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு கிடைக்கிற கட் ஆஃபுக்கு. அந்த 5 கல்லூரியில் நேரில் போய் விசிட் பண்ணு. நேரில் அங்கே இருக்கிற பசங்கிட்ட பேசுங்க. மேனேஜ்மெண்ட்டையோ அல்லது ஆசை எதுவுமே பேச வேணாம். அங்கே படிக்கிற பையன் தான் எப்போவுமே உண்மையான சொல்கிறவர்கள். அங்கே படிக்கிற மாணவர்கள்கிட்ட கேட்டு இந்த கம்பெனிஸ்லாம் வந்ததா, இந்த கம்பெனி பிபிஓ கம்பெனியா, என்ன சேலரி, எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க, என்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் வந்து மாணவர்கள் ஆய்வு செய்யணும்னு சொல்வேன். இந்த டைம் இந்த 2 மாதம் இப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு 7ஆம் தேதி வந்து மார்க் கிடைக்க போகுது. கவுன்சிலிங் வந்து ஜூன் எண்டில் தான் நடக்க போகுது. நிறைய டைம் இருக்குது. உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன கல்லூரிகள் கிடைக்கும் ஓரளவுக்கு நம்ம யூகிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி அங்கே நேரில் போய் சென்று அங்கே இருக்கிற மாணவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு பெட்டர் இன்ஃபர்மேஷன் வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நன்றி சார். அடுத்ததாக ஒரு நேயர் சேலத்திலிருந்து ரேஷ்மா என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ரேஷ்மா, உங்களது கேள்வி என்ன? குட் மார்னிங் சார், சேலம்ல இருந்து ரேஷ்மா பேசுறேன். உங்க கேள்விகளை கேட்கலாம். ஆக்சுவலா எங்க பிரதர் வந்து இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ டிப்ளமோ இன் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து எடுக்கலான்னு இருக்கோம். சரி, அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கு, இல்ல ஹையர் ஸ்டடீஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்கு எப்படி இருக்கும், அதனுடைய ஜாப்ஸ் எல்லாம் எப்படி நம்ம தமிழ்நாடுல வருமா இல்ல அவுட் சைடு இன் தமிழ்நாடு வருமா, அதை பத்தி அந்த டீடைல்ஸ் வேணும் சார். சரிம்மா, பெட்ரோகெமிக்கல் பத்தி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சி அளித்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதற்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இதற்கான பதில். இல்லை கண்டிப்பாக சார், பெட்ரோகெமிக்கல் அப்படிங்கிறது ஒரு நிறைய இந்த மாதிரி ஒரு யூனிக் கோர்சஸ் வந்து மக்களிடையே மாணவர்களிடையே ஒரு விருப்பம் உண்டாகுது. பட் கொஞ்சம் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பெட்ரோகெமிக்கல் அப்படின்னு எங்கே வேலை அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான். இப்போ இந்தியாவில் இருக்க மேஜர் ரிஃபைனரிஸ் பார்த்தீங்கன்னா அசாமில் தான் இருக்குது, டிக்பாயில், இல்லைனா பாம்பே ஹை, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இல்லைன்னா நம்ம அப்ராட் ட்ரை பண்ணணும். இப்போ பெட்ரோகெமிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிறது பதிலாக நான் என்ன சொல்லுவேன், பையன் வந்து +1 +2 வந்து இந்த சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு மேக்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெடிசன் எடுத்து பிடெக்கில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிட்டோம். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் பெட்ரோலியமில் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டோம். எடுத்தோடனே நேரோ டவுன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். எப்போவுமே ப்ரைமரி ஃபீல் பண்ணுறது போது என்றைக்குமே அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து பெட்ரோகெமிக்கல்லாம் கம்ஸ் அண்டர் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஃபவுண்டேஷன் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் சொல்லுவேன். கெமிக்கல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிஜமாகவே பெட்ரோலியம் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி பெட்ரோலியம் இல்லைனா 1 இயர் கோர்ஸில் நிறைய அவைலபிள் இருக்குது. அப்படி டைவர்ட் ஆகிறது போகிறது புத்திசாலித்தனம். நன்றி சார்.
அடுத்ததாக சென்னையிலிருந்து பிரிட்டோ என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் பிரிட்டோ, உங்கள் கேள்வி என்ன? நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். சரி, அதுக்கு வேல்யூ இருக்கா எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதற்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி. சார் ஃபென்டாஸ்டிக் சார். எக்கனாமிக்ஸ் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி ஹியூஜ் டிமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் சூரியன் எஃப்எம்மில் இந்த கிட்டு மாமா சூத்தி மாமி ரேடியோவில் வந்து சொல்கிறாங்க, யூனியன் பேங்க்குக்கு 610 பேர் தேவை எக்கனாமிக்ஸ் படித்தாங்க. அதாவது எஃப்எம்மில் கூவி வேலை கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸ் இருக்குது. பட் நிறைய பேர் தெரிய மாட்டேங்க. அதனால் எக்கனாமிக்ஸ் ஆர்டினரி காலேஜில், பெரிய காலேஜில் படிங்க, லயலா காலேஜோ, இப்போ கேர்ளாக இருந்தால் ஸ்டெல்லா மேரிஸோ, எத்திராஜோ, இல்லை வந்து டெல்லியில் ஸ்டீஃபன்ஸோ, இல்லை கிரைஸ்ட் காலேஜோ, பிளேஸ்மெண்ட் இஸ் ட்ரெமெண்டஸ். இப்போ நீங்கள் ஒரு லயலா காலேஜில் போங்க, என்ன அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பெர்க்லிஸ், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட், கூகுள், இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுவும் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு மேல் படிப்பு நல்லா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் ஆள் ரொம்ப கம்மியாக இருக்குது. கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு தேவை. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். இது இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் மாஸ்டர்ஸ் டிகிரி குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இருக்குது. எல்லா இன்டர்நேஷனல் பேங்க்ஸும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பேங்கிங்குடைய க்ரோத் 124% இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ் ஒரு சாய்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது தப்பே கிடையாது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு எக்கனாமிக்ஸ்க்கு. நன்றி சார். தொடர்ந்து ஃபேஸ்புக்கிலும் மாணவர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்ததாக ஃபேஸ்புக் கேள்வி ஒன்றை பார்த்து விடலாம். காந்த் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, பிஇ மெக்கானிக்கல் முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர்ஸில் வந்துட்டு நான் ஏரோநாட்டிக்கல் பண்ண முடியுமா, அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இதற்கான பதிலையும் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களிடமே கேட்கலாம். இல்லை கண்டிப்பாக சார். அதாவது பிஇ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டெஃபினெட்லி டூ போஸ்ட் கிராஜுவேஷன் ஏரோநாட்டிக்கல். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மெக்கானிக்கல் படிக்கும்போது கண்டிப்பாக கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் நல்ல மார்க் வாங்கி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஏன்னா ஏரோநாட்டிக்கல் வந்து நம்ம லிமிடெட் ஜாப்ஸ். இப்போ வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து இந்தியாவில் நம்மளுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி ட்ரெயினர் இருக்குது. அதில் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் இருக்குது. இல்லை நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏவியானிக்ஸ்னு இருக்குது, அந்த மாதிரி. பட் இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியோ இப்போ வந்து இந்த மாதிரி வெரி டாப் ஸ்பெஷலைஸ் மல்டி ஸ்கில் கோர்சஸ் வந்து பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ தான் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, இப்போ இந்தியன் ஸ்பேஸ் டெக்னாலஜிலையோ இல்லை ஐஐடிலையோ அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கணும்னா கேட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அகைன் ஃபஸ்ட் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் ரிசல்ட்டில் 29வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அது ரியலைஸ் பண்ணதில்லைன்னா வந்து அதான் டேக்கிங் இட் ஈஸி. நான் முடித்தோடனே ஸோ நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஒரு டாப் லைன் போகணுன்னா கேட்டுக்கு ஃபஸ்ட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டாப் இன்ஸ்டியூஷனில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஏரோநாட்டிக்கல் கிடைக்குன்னா கண்ண முடி ஜாயின் பண்ணலாம், தப்பு கிடையாது. யூ ஆர் எலிஜிபிள். நன்றி சார். அடுத்ததாக இன்னொரு ஃபேஸ்புக் கொஸ்டினை பார்த்துடலாம். நான்சி ஆண்டர்சன் அப்படிங்கிற பேரில் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நான் வந்து 12th முடிச்சிருக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து பிஎஸ்சி படிக்கணும்னு ஆசை, ஆனால் பிசிஏ பெட்டரா பிஎஸ்சி பெட்டரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிசிஏ படிச்சிருந்தா ஒரு 3 to 4 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சைடில் வந்துட்டு ICWA அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, அது சர்டிஃபிகேட் கோர்ஸா இல்லை டிகிரி கோர்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்சி ஆண்டர்சன் அப்படிங்கிற பேரில். திரு ஜெயபிரகாஷ் காந்தி இதற்கான பதில். கண்டிப்பாக சார். இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ இஸ் ஆல்மோஸ்ட் சேம். நீங்கள் அதே தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது நெக்ஸ்ட் சாய்ஸ் வந்து பெஸ்ட் சாய்ஸ் வந்து உங்களுக்கு எம்சிஏ. ஸோ டான்செட் எக்ஸாம் எழுதி நிம்செட் எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி நல்ல காலேஜில் போங்க, வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் அதே தான் நான் சொல்கிறேன், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எம்சிஏ எடுத்தீங்கன்னா கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆகிறதுக்கு வேண்டிய திறமையை தயவு செய்து வளர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்தே அந்த திறமையை வளர்த்துக்கணும். ஈவன் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிசிஏ முடிச்சுட்டு நிறைய கம்பெனிஸ் இப்போ டிசிஎஸ் இன்ஃபோஸ் இது மாதிரிலாம் வந்து கம்பெனிஸ் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், பிஎஸ்சி பிசிஏ பண்ணும்போது விப்ரோன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து வேஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது வேஸ்னா விப்ரோ அகாடமிக் சாஃப்ட்வேர் எக்ஸலன்ஸ் அப்படின்ற வேஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் விப்ரோவில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து விப்ரோவில் இப்போ வேலை செஞ்சுட்டு நீங்கள் வந்து அவங்க தேவ டை அப் டு டூ எம்எஸ் ப்ரோக்ராம் ஒரு எம்சிஏ ப்ரோக்ராம் கூட நல்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஎஸ்சி பிசிஏ படிக்கணும். பட் அது வந்து ஹைலி காம்படிட்டிவ். சொல்கிறதுக்கு ஈஸி, பட் யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். அடுத்தது ஐசிடபிள்யூங்கிறது ஐசிடபிள்யூ காஸ்ட் அக்கௌண்டிங், சார்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரிஷிப், இது வந்து நம்ம வந்து ஈக்குவலன்ட் டு டிகிரின்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் அ சர்டிஃபைட் பாடி, கவர்மெண்ட் சர்டிஃபைட் பாடி. பட் அதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். அது ஐசிடபிள்யூனா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் எக்ஸாம், அப்புறம் இன்டர்மீடியட், அப்புறம் ஃபைனல், அந்த மாதிரி போகணும். நன்றி சார். அடுத்ததாக ஒரு நேயர் சென்னையிலிருந்து பாபு என்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் பாபு, உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் கேள்விகளை கேட்கலாம். என் பையன் வந்து இப்போ +2 ரிசல்ட் வரப்போகுது நாளைக்கு. ஆக்சுவலாக அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து சார் கட் ஆஃப் மார்க்கு மெச்சட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் மெச்சட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர்
ஆக்சுவலாக அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து என்ன கட் ஆஃப் மார்க் வந்தால் லாஸ்ட்ல வரைக்கும் சீட் கிடைக்கும் சார்? சரி, மெக்கட்ரானிக்ஸ்க்காக என்ன கட் ஆஃப்? மெக்கட்ரானிக்ஸ் படிக்க ஆல்ரெடி மெக்கட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கலாமா இல்லை வேற ஏதாவது குரூப் எடுத்து படிச்சுட்டு மெக்கட்ரானிக்ஸ் வரலாமா சார்? சரி, நிகழ்ச்சி அளவுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, மெக்கட்ரானிக்ஸ்க்கு எந்த அளவு கட் ஆஃப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மெக்கட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கலாமா அல்லது வேற ஏதாவது எடுத்து படிக்கிறது சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. இல்லை எப்படி இல்லை கண்டிப்பாக மெக்கட்ரானிக்ஸ் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேஷன், ரொபோட்டிக் பற்றி பேசுகிறது. இப்போது மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் மெயின் கேம்பஸில் கிடையாது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்ஜியில் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கோயம்புத்தூரில் பிஇ ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுவும் இட்ஸ் ஈக்குவல் டு மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டட் தான். இது தவிர மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் குமரகுரு, கொங்கு, பன்னாரி, இந்த மாதிரி சோ மெனி காலேஜஸ் வந்து இப்போ சென்னையில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தேர் ஆர் சம் காலேஜஸ் ஆஃபரிங் ஃபென்டாஸ்டிக் மெக்கட்ரானிக்ஸ் கோர்சஸ். பட் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிற போது நான் வந்து ஸ்டூடெண்ட் சொல்வேன், இது வந்து அகைன் வெரி ஸ்கில்டு கோர்ஸ். இப்போ வந்து வெறும் மெக்கட்ரானிக்ஸோட நிறுத்தாதீங்க. நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக ஜெர்மன் லாங்குவேஜ் கிடைக்கும். பிகாஸ் இன்னைக்கு ரொபோட்டிக் அப்படின்னால ஃபர்ஸ்ட் ஜெர்மன் கம்பெனிஸ் தான். இப்போ ஹுக்கா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. தே ஆர் தி மோஸ்ட் டிமாண்டிங் மோஸ்ட் இனோவேட்டட் ரொபோட்டிக்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது சென்டர். இப்போ இந்த மாதிரிலாம் ஸ்பெஷலைஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து மெக்கட்ரானிக்ஸ் படிக்கும்போது ஜெர்மனில் மேக்ஸ் மில்லர் பவுனில் சென்னையில் வந்து ஜெர்மன் லெவல் ஏ அண்ட் லெவல் பி கம்ப்ளீட் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு மேண்டேட்ரி. இப்போ நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு ஜெர்மனியில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது வாய்ப்புகள் மிக பிரமாதமாக இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் பண்ணணும், அடுத்து ஜிஆர்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் வாங்கணும், நிறைய கோர்சஸ் வந்து ரிலேட்டட் கோர்சஸ் பண்ணால் வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது மெக்கட்ரானிக்ஸ். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக ஒரு நேயர் திருப்பூர்லேருந்து கீர்த்தி என்ற ஒரு நேயர் என்ன இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் கீர்த்தி, உங்கள் கேள்வி என்ன? வணக்கம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியுமா? ஐஏஎஸ் எக்ஸாம் என்ன எக்ஸாம் கேக்குறீங்க? ஐஇஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்தா எழுத முடியுமா? அதுக்கான ப்ரிப்பரேஷன், அது கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுமா? அதுக்கான ப்ரிப்பரேஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்ணேன். சரி, நிகழ்ச்சியில் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு ஜெயபிரகாஷ் காந்தி. ஃபென்டாஸ்டிக் கேள்வி சார், நிஜமாவே. அதாவது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இது வந்து ஹைலி, அதாவது இன்ஜினியரிங்லேயே வந்து ஈக்குவலன்ட் டு ஐஏஎஸ் டாப் லெவல் போஸ்டிங்காக எழுதுறது. அது நிறைய வந்து இப்போ வந்து டாப் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், ரயில்வேஸில் ஜென்ரல் மேனேஜர் லெவலில் வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங்லேருந்து ஜென்ரல் மேனேஜர் லெவலில் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து 4 பிரிவில் நடத்துகிறாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல். இந்த 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 4 ஃபீல்டில் வந்து சிவில், அதாவது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் கோர்ஸ். இந்த 4 இது வந்து மேஜராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். பட் இந்த 4 நீங்கள் எழுதணும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு ஐஏஎஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஐஏஎஸ் இஸ் டார்கெட் அப்படின்னா எய்தர் சூஸ் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸோ, சிவிலோ, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு வாங்க. இதில் வந்து கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஐஏஎஸ் எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. கேட் ப்ரிப்பரேஷன் இஸ் இனஃப். நல்லா கவனிங்க. கேட் வந்து கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. பட் அதே ஐஇஎஸ்ல இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் யூ ஹேவ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. பட் அதில் அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது. ஸோ ஒரு 50% 70% உங்களுக்கு கேட் ப்ரிப்பரேஷன் வில் ஹெல்ப். பட் டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் கொஸ்டினுக்கு அகைன் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஐஏஎஸும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நெல்லையிலிருந்தும் சரி, அரங்கத்திலிருந்தும் சரி, ஃபேஸ்புக்கிலும் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறது பெட்டரா அல்லது காலேஜில் படிக்கிறது பெட்டரா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் நிகழ்ச்சியில் அதற்கான விடையும் சேர்த்து பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் கல்வி சம்பந்தமான மாணவர்களது கேள்விகளுக்கு கல்வி ஆலோசகர்கள் சிறந்த முறையில் பதிலை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அரங்கத்தில் இருக்கின்ற அடுத்த மாணவரது கேள்வி என்ன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சார், என் பேர் கார்த்திகேயன். நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். பாலிடெக்னிக் படிக்கலான்னு இருக்கேன். பாலிடெக்னிக்கில் எந்த கோர்ஸ் எடுத்தால் நல்ல ஃபியூச்சர் இருக்கும்? டிப்ளமோவில் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற கேட்குறீங்க. சரி, இதற்கான பதிலை திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களிடம் கேட்கலாம்.
இல்லை கண்டிப்பாக கேர்ள்ஸ் டிப்ளமோ எடுத்து படிக்கிறாது. இன்றைக்கி டிப்ளமோவுக்கு நிறைய வாண்டிங் இருக்குது. டிப்ளமோ படிக்கும்போது நான் வந்து என்னுடைய சாய்ஸ் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் இல்லைனா வந்து பீயிங் அ கேர்ள் ஈவன் யூ கேன் திங்க் அபவுட் மெக்கானிக்கல். ஏன்னா இப்போ வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து மெக்கானிக்கல் எடுக்கிறதில்ல. நான் வந்து சொல்வேன், இப்போ வந்து வேர்ல்ட் பேங்க்கும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுடைய இது என்ன அப்படின்னா 50, அதாவது மென் அண்ட் விமன் ரேஷியோ வந்து ஷுட் பி 50-50. இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கூட கீழே எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்படி ஒரு இது, government wants the gender balance to be equal. So women candidates are encouraged to apply அப்படின்னு. ஸோ விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சில ஃபீல்டில் வந்து நீங்கள் தேவைப்படுது. இப்போ மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா 4% பெண்கள் கூட கிடையாது. ஸோ நீங்கள் ஈவன் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து கேர்ள் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையா இருக்காங்க. ஸோ உங்களால் படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெக்கானிக்கல் ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க. இந்த 2 சாய்ஸ் should be the major choice when you take டிப்ளமோவில். நன்றி சார். டிப்ளமோ மெக்கானிக்கல்ல பெண்களுக்கான வாய்ப்பு என்ன என்பதை பற்றி தெரியப்படுத்தியிருந்தீர்கள். ஆனால் கேள்வியை கேட்டது ஒரு மாணவர் தான். சரி, அடுத்ததாக மீண்டும் அரங்கத்தில் இருக்கின்ற அடுத்த மாணவரது கேள்வியை கேட்கலாம். சார், என் பேர் நவாஸ். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலான்னு இருக்கேன். எங்கே சார் படிக்கலாம்? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு எங்கே படிக்கலாம் கேட்டிருக்கீங்க? தமிழ்நாட்டில் படிக்கலாமா இல்லை வெளியில் படிக்கலாமான்னு கேட்குறீங்க? வெளியே. சரி, ஓகே. திரு ஜெயபிரகாஷ் காந்தி இதற்கான பதில். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு சரியான இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக அப்படியே சார். இப்போ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் வந்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கல்லூரி வந்து அதாவது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் குரூப் அதுக்கு சார்ந்த கல்லூரியாக இருந்துச்சுன்னா மிகவும் நல்லது. இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் சைடில் வரணும்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கவுன்சில் வந்து ஒரு ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த எக்ஸாம் எழுதிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் கேபிட்டல்லையும் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது அவங்க கவுன்சிலுடைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அது ஐ மீன் நாட் ஹோட்டல்ஸ், தி இன்ஸ்டியூட் இருக்குது. இப்போ தரமணியில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, தமிழ்நாடு இதில் வந்து இன்ஸ்டியூட் இருக்குது இப்போ தரமணியில் மெட்ராஸில். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. அதுக்கு வந்து ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும். இல்லை வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து செல்ஃப் ஃபினான்சிங் இல்லை வரணும்னு சில கல்லூரிகள் இருக்குது. டாப் மோஸ்ட் வந்து மணிப்பாலில் இருக்குது வெல்கம் குரூப் உடைய ஹோட்டல் வந்து மணிப்பாலில் இருக்குது. அவங்களுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஐ மீன் கோர்ஸ் வந்து 4 years கோர்ஸ். இதே தவிர வந்து நீங்கள் வந்து 3 years கோர்ஸும் அவைலபிள். இப்போ தமிழ்நாட்டிலையும் there are lot of available the institutes are available. பட் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ கூட சில சமயம் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ கூட ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அட்ரஸே கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம வந்து எடுக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஹோட்டல் அட்டாச்சு கம்ப்ளீட்டிவ் ப்ராப்பர் ரன்னிங் ஹோட்டலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஹோட்டலில் வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 3 கேட்டகரிஸ், அதாவது ஒன்று வந்து ஹவுஸ் கீப்பிங்கு, ஃப்ரண்ட் ஆஃபீஸு, ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷனுங்கிறது குக்கிங். இந்த 3ல் எது வேணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எடுக்கலாம். நிஜமாகவே வாய்ப்பு நல்லா இருக்குது. பட் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க, நல்லா பட் படிக்கும்போது கொஞ்சம் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் ஹிந்திலாம் தெரிஞ்சால் இன்னும் பெட்டர் அட்வான்டேஜ் ஃபார் யூ டு க்ரோ. நன்றி சார். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், நாமக்கல்லிலிருந்து புவனேஸ்வரி. வணக்கம் புவனேஸ்வரி, உங்கள் கேள்விகளை கேட்கலாம். புவனேஷ் அவரது இணைப்பு இப்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், சென்னையிலிருந்து தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், உங்கள் கேள்வி என்ன? தொலைக்காட்சியை பார்த்து பேச வேண்டாம், தொலைபேசியில் கவனம் செலுத்தி பேசுங்கள். உங்கள் கேள்வி என்ன? சார், நான் 12th மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். சரி, நான் இப்போ அடுத்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கலான்னு இருக்கேன். என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? பிளாஸ்டிக் டெக்னாலஜி. பிளாஸ்டிக் டெக்னாலஜி? ஆமாம். சரி, அது இப்போ எந்த காலேஜில் படிக்கலாம்? அது ஸ்கோப் இருக்குமா? பிளாஸ்டிக் டெக்னாலஜி பற்றி கேட்டிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். திரு ஜெயபிரகாஷ் காந்தி பிளாஸ்டிக் டெக்னாலஜி பற்றி. பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் பாலிமர். இப்போ பிளாஸ்டிக்கும் பாலிமர் ஆல்மோஸ்ட் சேம் ரிலேட்டட் தான். இப்போ வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி MITயில் வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. இது தவிர வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கலந்தாய் மூலமாக 2 கோர்ஸ், ஒன்று பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ஒன்று மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, பிளாஸ்டிக்கில் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இந்த 2 கோர்ஸ் இருக்குது. இது தவிர தனியார் கல்லூரியிலும் வந்து பாலிமர் டெக்னாலஜின்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பிளாஸ்டிக் வந்து உபயோகிக்கக்கூடாது, வாய்ப்புகள்லாம் கம்மி அப்படின்னு நினைக்க வேணாம். வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இப்போ சிப்பெட்லேயோ வந்து சிப்பெட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 80% நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியல் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துச்சுன்னா இதுலேயும் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ நான் கல்லூரியில் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நீங்கள் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் சரி, இல்லை மேனுஃபேக்சரிங் எடுக்கிறதுல பிளாஸ்டிக் இருந்தால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பிளாஸ்டிக், செகண்ட் சாய்ஸ் மேனுஃபேக்சரிங்.
அடுத்ததாக ஃபேஸ்புக்கில் இன்னொரு கொஸ்டினும் வந்திருக்கு. படிக்கிறது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் காலேஜில் படிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாணவர் கேட்டிருக்காரு. ஸோ டீம்டுக்கும் காலேஜுக்கும் படிக்கிறதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து மாறுபடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இதற்கான பதில் இது ஜெயபிரகாஷ் காந்தி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை கண்டிப்பாக சார். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அது கீழே இயங்குகிற காலேஜ் வந்து ரெகக்னைஸ் பை அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் டு ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். டீம் யூனிவர்சிட்டிஸ் இஸ் அப்ரூவ்ட் பை யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஸோ போத் ஹஸ் காட் ஈக்குவல் பவர்ஸ் அண்ட் ஈக்குவல் ரெகக்னிஷன். ஸோ டீம் யூனிவர்சிட்டியில் படித்த டிகிரிக்கும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த கீழே வர கல்லூரி படிக்கிற டிகிரிக்கும் ஈக்குவல் வாய்ப்பு தான். பட் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிகளையும் டாப் லெவல் அண்ட் பாட்டம் லெவல் காலேஜஸ்க்கு, டீம்லேயும் டாப் லெவல் பாட்டம் லெவல் இருக்குது. ஸோ கல்லூரியை தேர்ந்தெடுங்க. நல்ல டீம் யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா தாராளமாக போகலாம். அதே மாதிரி டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி டாப் காலேஜில் கிடைக்குதுன்னா தாராளமாக போகலாம். கல்லூரி இஸ் முக்கியம். டீம்ட் அண்ட் இதுக்கு வந்து அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ பெருசு கிடையாது. டீம் யூனிவர்சிட்டியில் என்ன அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் சிலபஸ், சில நல்ல டாப் டீம் யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் சிலபஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிட்டு போகிறாங்க. வந்து இப்போ வந்து சிலது வந்து சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டம் வந்துருச்சு. ஈவன் ஒரு டீம் யூனிவர்சிட்டி, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம், ஒரு டீம் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 4 years கோர்ஸை வந்து அவங்க 3 yearsல அது முடிக்கிற அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இப்போ சம்மர் டைமில் வந்து தே கேன் ரைட் 2 extra பேப்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 4th year வந்து கம்ப்ளீட்லி தே கான்சன்ட்ரேட் ஆன் ப்ரிப்பரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஒன்று எக்ஸாமினேஷனுக்கும், ஒன்று வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு, இல்லைனா ஜாபுக்கு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சில டீம் யூனிவர்சிட்டிஸில் டாப் லெவலில் பண்ணுறாங்க. பட் அதே மாதிரி சில அட்டானமஸ் காலேஜ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற காலேஜ்லையும் இந்த மாதிரி சாய்ஸ் பேஸ் கிரெடிட் இல்லைனாலும் அட்வான்ஸ் சிலபஸில் எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அகைன் தி காலேஜ் மேட்டர்ஸ். டீம் யூனிவர்சிட்டியோ காலேஜோ நல்ல காலேஜில் எடுத்து படித்தாலும் நல்ல டீம் யூனிவர்சிட்டி படித்தாலும் வாய்ப்புகள் ஈக்குவல். நன்றி சார். அடுத்ததாக மீண்டும் நெல்லையில் இருக்கின்ற மாணவர்களது கேள்விகளை கேட்கலாம். ஆல்வின், நீங்கள் தொடருங்கள். ஆல்வின். தற்போது நம்மோடு இன்னொரு மாணவர் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை தற்பொழுது பார்க்கலாம். இப்போ உங்களுடைய பெயர் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகம் இருக்கிறது? என் பேர் சிவகணபதி. எனக்கு சிஏ படிக்கிறதுல ஆர்வம் இருக்குது. நான் 10th முடித்தோடனே எந்த குரூப் எடுத்தால் சிஏ படிக்கலாம்? 12th முடித்ததுக்கப்புறம் சிஏல டேரெக்டாக படிக்கலாமா, இல்லைனா டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைமில் சிஏ பண்ணலாமா? இணைப்பில் இருக்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, நீங்கள் தொடருங்கள். ஃபென்டாஸ்டிக் சார். 10th முடிச்சுட்டு சிஏ வெரி ஃபோக்கஸ், ரியலி அப்ரிஷியேட். நிஜமாகவே வந்து வாழ்த்துக்கள் அந்த பையனுக்கு. ஃபோக்கஸ்டாக இருக்கார் சிஏ பண்ணணுன்னு. இப்போ சிஏங்கிறது அவன் 10th முடித்தோடனே கண்டிப்பாக வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், கண்டிப்பாக பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்க சொல்லலாம். ஈவன் சயின்ஸ் குரூப் எடுத்து கூட சிஏ பண்ணலாம். அதுக்காக காமர்ஸ் எடுத்தால் தான், காமர்ஸ் மேக்ஸ் இருந்தால் தான் சிஏ பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஈவன் சயின்ஸ் குரூப் வித் மேத்தமெட்டிக்ஸ் கேன் டூ சிஏ. பட் ஃபஸ்ட்டு சாய்ஸ் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்க சொல்லுங்கள். எடுத்துகிட்டு அவங்க 11th படிக்கும்போதே சிபியு, அதாவது காமன் ப்ரொஃபிஷியன்சி கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த சிபிடி எக்ஸாமுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அவங்க 11th and 12thலேயே பண்ணலான்னா, காமர்ஸ் படிக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைம் நிறைய இருக்குது. இந்த சிபிடி 12th, அதாவது சிபிடி எப்போ எழுத முடியும்? 12th கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அந்த சிபிடி எக்ஸாம் எழுத முடியும், காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். பட் அந்த டெஸ்ட்டுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அவங்க 11th and 12thலேயே பண்ண ஆரம்பிக்கலாம். இது பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அவங்க பண்ணும்போது. அது 12th முடித்த பிறகு காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எழுதி அடுத்த ஸ்டேஜ் ஐபிசிசி, அதாவது ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து குரூப் ஏ, குரூப் பி, அது முடிச்சுட்டு 3 years இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். இப்போ வந்து அவங்க கேட்குற கேள்வி 12th முடிச்சுட்டே போகலாமா? கண்டிப்பாக 12th முடிச்சுட்டு சிபிடி நல்ல ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் ஐபிசிசி கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம், 12th முடிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் சிஏ பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செய்து கரஸ்பாண்டன்ஸில் பிகாமோ, பிபிஓ இந்த மாதிரி ஒரு டிகிரி பண்ணுறது உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நன்றி சார். அடுத்ததாக மீண்டும் நெல்லையில் இருக்கின்ற மாணவரது அடுத்த கேள்வி என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஆல்வின், நீங்கள் தொடருங்கள். ஆல்வின். வணக்கம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் இருக்கிறது? உங்களுடைய பெயர் என்ன? என் பேர் அருமகேந்திரன். நான் இப்போ 10th முடிச்சிருக்கேன். எனக்கு ஃபியூச்சரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆசை இருக்குது. அதுக்கு நான் +1ல் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கா, இல்லாட்டி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கா? இணைப்பில் இருக்கான பதிலை திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களும் கேட்கலாம்.
சார் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் வந்து நான் எப்பவுமே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சாய்ஸ் எப்பவுமே சொல்வேன். தோ ஈவன் ஈ வாண்ட்ஸ் டு டேக் கம்ப்யூட்டர் சயின்ஸு அது படிக்கும்போது வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கற்றுக்கலாம். பட் இல்லை ரியலி ஃபோக்கஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கல தப்பு கிடையாது. பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்ல கல்லூரியில் படிக்கிறதுக்காக 11th and 12th நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 539 கல்லூரிகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த பொறியியல் கல்லூரியில் டாப் ஒரு 50 கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் 187க்கு மேலே வேண்டியிருக்கு டாப் 50 கல்லூரியில் படிக்கணும்னா. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து 11th and 12th நல்ல கல்லூரி டாப் கல்லூரியில் படிக்கும்போது கம்பெனிகள் தேடி வராங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. ஐடிக்கு வந்து இன்றைக்கும் ஐடிக்கு பூம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஒரு ஆய்வு அறிக்கைப்படி 72 வளரும் நாடுகளில் 21% தான் கம்ப்யூட்டரைசேஷனே ஆயிருக்கு. ஸோ மிகப்பெரிய இன்னும் ஒரு இந்த தோக்கி, அதாவது 5 வருஷம் முன்னாடி க்ரோத் வந்து 80% 100% இருந்த க்ரோத் வந்து இப்போ இருக்காது. பட் கண்டிப்பாக இந்த 20% க்ரோத் இன்றைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அடுத்த 6-7 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ தாராளமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாங்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா தாராளமாக அவங்க எடுத்து படிக்கலாம், தப்பே கிடையாது. நன்றி சார். அடுத்ததாக ஒரு நேயர் கீர்த்தி வேலூர்லேருந்து இப்பொழுது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீர்த்தி, உங்கள் கேள்வி என்ன? சார், பிஎஸ்சி அனிமேஷன் பண்றது நல்லதா இல்ல பிஎஸ்சி ஃபைன் ஆர்ட்ஸ் பண்றது நல்லதுங்க சார்? எதுல ஸ்கோப் நல்லா இருக்கு, எந்த காலேஜ்ல பண்ணலாம்? அதாவது ஃபைனான்ஸ் கேட்குறீங்க, இன்னொன்று அனிமேஷன் சார், பிஎஸ்சி அனிமேஷன் கேட்குறீங்க? ஆமாங்க சார். சரி, நிகழ்ச்சியத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இணைப்பில் இருங்கள். பாருங்கள் ஜெயபிரகாஷ் காந்தி, இதற்கான பதில். இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி அனிமேஷன் பண்ணலாம். அதுக்குன்னு சில தனியார் கல்லூரிகள்லாம் இருக்குது. அதில் மிக சிறந்த கல்லூரி வந்து மதுரையில் ஒன்று இருக்குது, தவிர வந்து சென்னையிலையும் இருக்குது பிஎஸ்சி. பட் என்ன அப்படின்னா தயவுசெய்து வந்து சில ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்கள்கிட்ட, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிஎஸ்சி டிகிரி வந்து கரஸ்பாண்டன்ஸில் வேறு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணுறோம், அந்த மாதிரி ஜாயின் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலர் காலேஜில் வந்து பிஎஸ்சி அனிமேஷன் இந்த மாதிரி பண்ணுங்கள், சைட் பை சைடு இந்த மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷனில் வாங்கிக்கோங்க. அனிமேஷன் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் கோர்ஸ் வந்து இருக்குது, பட் லிமிடெட் காலேஜ் தான் இருக்குது சார். அது இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் சாய்ஸ் நீங்கள் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணும்போது அடிஷ்னலாக நீங்கள் வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் இந்த மாதிரி போய் அனிமேஷன் கிளாஸ் நிறைய இருக்குது. அனிமேஷனில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, அது வீக்கெண்டாக எடுத்து படிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் யார் அப்படின்னா இந்த ஸ்கல்ப்சர், டிராயிங் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நீங்கள் வரணும். பட் நிஜமாகவே அனிமேஷன் கிராஃபிக்ஸ் இது ரிலேட்டட் அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் நிறைய வளர்ச்சி போயிட்டுருக்கு. பிகாஸ் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இன்றைக்கி எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பிஎஸ்சி அனிமேஷனோ கிராஃபிக்ஸோ படிச்சுட்டு ஸ்பெஷலைஸ்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் வேலை வாய்ப்பு பறந்து கிடக்குது சார். ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். சரி சார், அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். ஈரோடிலிருந்து விக்னேஷ். விக்னேஷ், உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ். விக்னேஷ், இது இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ராஜன் என்ற ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். ராமநாதபுரத்திலிருந்து ராஜன், வணக்கம். உங்கள் கேள்வி என்ன? சார், உங்கள் கேள்வி கேட்கலாம். என் ஃப்ரெண்டு வந்து +2 முடிச்சிருக்காப்ல ஆளு. சரி, அது +2 முடிச்சுட்டு இப்போ எக்ஸாம் பண்ணியிருக்காப்ல. அதில் வந்து ஒரு மேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணலன்னு சொல்லிட்டாப்ல முன்னாடியே. மேத்ஸ் வந்து சரியாக பண்ணலை? சரியாக பண்ணல. ஆனால் இப்போ ரீஎக்ஸாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரீஎக்ஸாம் நல்லா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் காலேஜ் வந்து போகலாமா, கவுன்சிலிங் கிடைக்குமா, ரீஎக்ஸாம் அட்டெம்ப்ட் வச்சு அந்த மாதிரி போகலாமா, இந்த கேள்வி. அதாவது திரும்ப ஒரு அட்டெம்ப்ட் முடிச்சவங்க வந்து காலேஜ் போக முடியுமா? அவங்க வந்து படிப்பை சேர்றதுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்க? அதான் அது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாம் அக்ரி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரீஅட்டெம்ப்டும் பண்ண போறாரு அப்படிங்கிறீங்க. சரி, நிகழ்ச்சி எடுத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதற்கான பதிலை பார்க்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இதற்கான பதில். சார், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாணவர் வந்து +2 எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டால் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் கிடையாது தமிழ்நாட்டில். ஒரு கால் அவர் ஃபெயில் ஆகிட்டாருன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதலாம். ஃபெயில் ஆனால் மட்டுமே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுத முடியும். சப்போஸ் ஒரு கால் அவர் மேக்ஸ் சரியாக எழுதலை, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து எழுதுறாரு, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பாஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கலந்தாய்வில் பண்ண முடியுமா அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா நிறைய பேருக்கு தெரியல. இப்போ ஒரு பையன் வந்து மேக்ஸில் ஃபிசிக்ஸில் 150 மார்க் வாங்கிட்டாரு, கெமிஸ்ட்ரியில் 180 மார்க் வாங்கிட்டாரு. பட் வந்து மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டார் ஏதோ ஒரு காரணத்துக்காக. இப்போ வந்து அவர் மேக்ஸ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறாரு, அப்போது ஒரு 150 மார்க் வாங்கிட்டாரு.
சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். அப்புறம் கட் ஆஃப் 180. அவங்களுக்கு வந்து கலந்தாய்வு வந்து கடைசி நாள், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கலந்தாய்வு நடக்கல, கடைசி நாள் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுங்களுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ வந்து சார் எனக்கு 180 கட் ஆஃப், ஸோ ஸ்டார்டிங்கில் 180 என்ன கட் ஆஃப் படிச்சோ அந்த கல்லூரி எங்களுக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி கடைசி நாளில் எந்த கல்லூரி அவைலபிளோ அந்த கல்லூரி தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கில். பட் நான் என்ன சொல்லுவேன், நிறைய மார்க் வாங்கிட்டீங்க, எதுக்கு இந்த வருஷம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் கலந்தாய்வில் நீங்கள் வந்து திரும்பி கலந்துக்கலாம், உங்களுக்கு அப்போ அந்த 180 கட் ஆஃபில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி கலந்தாய்வு கலந்துக்க முடியும். பட் கடைசியில் தான் உங்களுக்கு அந்த கலந்தாய்வு வந்து தனி அப்ளிகேஷன் ஃபார்ம், சப்ளிமெண்ட்ரி எழுதுங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து செல்லுபடி ஆகாது. பிகாஸ் இது வந்து பாஸ் ஆனதான் இந்த யூ ஆர் எலிஜிபிள். இங்கே வந்து உங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு வந்து தனி அப்ளிகேஷன் வந்து அதாவது கவுன்சிலிங் முடிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வெளியிடுவாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணையதளத்தில். அது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு தனி ஒரு நாள் கவுன்சிலிங் நடக்கும். அது தனி கட் ஆஃப் போட்டு ரேங்க் போட்டு கவுன்சிலிங் போடுவாங்க. அதில் லாஸ்ட் டே என்ன அவைலபிள் இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. சார் நான் இப்போ அட்டன் பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிடுறேன், ஒரு ஆர்டினரி காலேஜில் ஜாயின் பண்ணிடுறேன், திரும்பி அடுத்த வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமா? அட்டன் பண்ணலாம். நீங்கள் இது வந்து கொண்டு திரும்பி ஃபஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது நிறைய வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணுறது பெட்டர். ஸோ அகைன் சொல்கிறேன், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்க தான் எழுத முடியும். இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் கிடையாது. நன்றி சார், நன்றி. மாணவர்களது பல்வேறு விதமான கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் சிறந்த முறையில் ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தற்போது என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கல்வி ஆலோசகர் திரு தாமரைக்கண்ணன் அவர்களும் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறார். தொடர்ந்து பாருங்கள் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கல்வி ஆலோசகர் திரு தாமரைக்கண்ணன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதேபோல் அரங்கத்தில் இருக்கின்ற அடுத்த மாணவரது கேள்வி என்ன என்பதையும் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் கேள்வி. சார், என்னோட நேம் ஸ்ரீநிதி. நான் எத்ராஜ் காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் சிஏ படிக்கலான்ட்டு இருக்கேன். பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு சிஏ பண்ணலாமா? தாராளமாக. நீங்கள் ப்ளஸ் 2ல் என்ன குரூப் படிச்சிங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாருமே சிஏ எழுதலாம். நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சு நேரடியாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போயிருக்கலாம். இப்போ டிகிரி முடிச்சுட்டு சிபிடி எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் நேரடியாக போயிடலாம், சிஏ எக்ஸாம் எழுதலாம். சிஏக்கு இந்த படிப்பு தான் படிக்கணும் கட்டாயம் இல்லை, எந்த படிப்பாக படிச்சிருந்தாலும் சிஏ பண்ணலாம். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக தொடர்ந்து ஃபேஸ்புக்கிலும் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அடுத்ததாக ஒரு ஃபேஸ்புக் கேள்வியும் பார்த்து விடலாம். கணக்கு அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு சார். அதாவது ஃபிசிக்ஸ் படிக்கிறது பெஸ்ட்டா, மேத்ஸ் படிக்கிறது பெஸ்ட்டா, ரெண்டில் நான் இதை எடுக்கலாம், ரெண்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ரைட் சாய்ஸ் எதுவாக இருக்கும்? 10th முடிச்சுட்டு ப்ளஸ் 2 முடிச்சிருக்காரு. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் போகிறது பெஸ்ட்டா, பிஎஸ்சி மேத்ஸ் போகிறது பெஸ்ட்டா? அவருக்கு எதில் ஆர்வம்னு பார்த்து அது ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரெண்டுக்குமான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சார். ஃபண்டமெண்டல் சயின்ஸ் படிச்சுட்டா அன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாருமே வர்றதில்லை, எல்லாமே பிஇ போகிறதுனால ஃபண்டமெண்டல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஆராய்ச்சி வரைக்கும் அவங்க போனாங்கன்னா எதிர்காலத்தில் நிறைய வாய்ப்பு இருக்கும். ஃபண்டமெண்டல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. பிஎஸ்சிலேருந்து பிஹெச்டி வரைக்குமான ஸ்காலர்ஷிப் நிறையா இருக்குது. பிஇக்கு தராத ஸ்காலர்ஷிப்பை பிஎஸ்சிக்கு தராங்க. ஸோ இந்த ரெண்டு படித்தாலும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு கேட்டால் ஃபிசிக்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்ஸ் நிறைய வாய்ப்பு. நன்றி சார். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம். இந்த மாதிரி பிஹெச்டியில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்தாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த காலேஜில்? பிஹெச்டி. சரி, அதில் பாஸ் ஆயாச்சு. அது சென்னை கேம்பஸ்ல படிக்கிறது பெஸ்ட்டா இல்ல வேலூர் கேம்பஸ்ல படிக்கிறது பெஸ்ட்டா? இல்ல தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு தனியார் கல்லூரியை பற்றி இந்த நிகழ்ச்சியில் கேட்க வேண்டாம். நீங்கள் என்ன படிக்க போகிறீர்கள், அதற்கான வாய்ப்பு, அரசு கல்லூரிகளை பற்றிய ஆலோசனைகள் நிகழ்ச்சியில் வழங்கப்பட இருக்கிறது. அது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ இன்ஜினியரிங்ல எது பெஸ்டா இருக்கு? 4 வருஷத்துக்கு அப்புறம் எது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா? 4 வருஷத்துக்கு அப்புறம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். திரு தாமரைக்கண்ணன் 4 வருஷத்துக்கு பிறகு வந்து இன்ஜினியரிங்ல எது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்கிற ஒரு பொதுப்படையான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ அந்த ட்ரெண்ட் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் ஈசி நல்ல வாய்ப்பு இருந்துச்சு, அப்புறம் ஐடிக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் மாறுது. என்ன கேட்டால் கோர் டிகிரிஸ், அதாவது மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் மாதிரி கோர்ஸ் எது படித்தாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதனால் ஐடி இசின்னு போகாமல் மெக்கானிக்கலோ சிவிலோ எலக்ட்ரிக்கல் அது மாதிரி படித்துக்கொண்டு அது சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டால் 4 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு அது வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். அடுத்ததாக நெல்லை மாணவரது கேள்வி என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஆல்வின், நீங்கள் தொடருங்கள். ஆல்வின். தற்பொழுது மேலும் நம்மோடு ஒரு மாணவர் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். உங்களுடைய பெயர் என்ன, உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் இருக்கிறது? என் பேர் எஸ் ஹரிஹரன். நான் ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க போட்டேன். அதுக்கு பின்னாடி என்னென்ன படிப்புகள் இருக்குது? டிப்ளமோ படித்தா நல்லா இருக்குமா இல்லை கம்ப்யூட்டரே இன்ஜினியரிங் படித்தா நல்லா இருக்குமா?
இதற்கான பதிலை பார்க்கலாம். டிப்ளமோ முடிச்சுட்டு போறதா இல்ல கம்ப்யூட்டர் டைரக்டா போய் இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்றதாங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் 10th முடிச்சிருந்தாருன்னா டிப்ளமோ போயிட்டு பிஇ போகிறது பெட்டர் தான். +2 போகிறது பெட்டர். எல்லாமே 6 ஆண்டுகள் தான். மொத்தத்தில் 6 ஆண்டு. அந்த +2 முடிச்சா 2 ஆண்டுகள் ப்ளஸ் பிஇ 4 இயர்ஸ், இது 3 இயர்ஸ் ப்ளஸ் 3 ஆண்டுகள் அப்படிங்கறத கணக்கு வைக்காம வந்துட்டு டிப்ளமோ படிச்சுட்டு போயிருந்தா அதிகம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பேசப்படுது. அது உண்மையா? என்ன கேட்டால் அவர் டெக்னிக்கல் கோர்ஸ் தான் போகிற முடியும்ட்டா டிப்ளமோ போயிட்டு பிஇ போயிடலாம். பெட்டர், நல்ல சாய்ஸ் தான். நன்றி சார், நன்றி. அதாவது நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஆல்வின் நெல்லையிலிருந்து மாணவர்களது கேள்விகளை நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டு அவர்கள் நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்தமைக்காக ஆல்வின் மிக்க நன்றி. அதேபோல் நெல்லை மாணவர்களுக்கும் நியூஸ் 7 சார்பாக வாழ்த்துக்கள் ஆல்வின். சேலத்திலிருந்து மாணவர்களது கேள்விகளுக்கும் பெற்றோர்களது கேள்விகளுக்கும் பல்வேறு விதமான கல்வி சம்பந்தமான கேள்விகளுக்கு சிறந்த முறையில் ஆலோசனை வழங்கியமைக்காக திரு ஜெயபிரகாஷ் காந்தி மிக்க நன்றி. அரங்கத்திற்கு வந்து மாணவர்களது கேள்விகளுக்கு சுருக்கமாக பதில் வழங்கியமைக்காக திரு தாமரைக்கண்ணன் மிக்க நன்றி. அதேபோல் அரங்கத்திற்கு மாணவர்கள் வந்து பல்வேறு விதமான கேள்விகளை கல்வி சம்பந்தமாக கேட்டிருந்தீர்கள். நீங்கள் அனைவரும் மேற்படிப்பிற்காக உங்களுக்கு பிடித்த இடத்தில் பிடித்த பாடத்தை தேர்வு செய்து படிப்பதற்காக நியூஸ் 7 சார்பாக வாழ்த்துக்கள். நேர்களை நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நமது நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூபிலும் பார்க்கலாம். அதேபோல் மறு ஒளிபரப்பும் நிகழ்ச்சியானது ஒளிபரப்ப இருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களது கேள்விகளை கேட்பதற்காக கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அரங்கத்திற்கு வந்து உங்களது கேள்விகளும் கேட்கலாம். ஃபேஸ்புக்கில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்கின்ற பக்கத்திற்கு சென்றும் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதேபோல் என்ன படிக்கலாம் @n7.tv என்ற மின்னஞ்சலுக்கு நீங்கள் சென்று குறுந்தகவல் வாயிலாக உங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேள்விகளையும் நீங்கள் அங்கு பதிவு செய்யலாம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை www.n7.tv என்ற இணையதளத்திலும் பார்க்கலாம். வணக்கம்.